இந்த தப்பை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கம்பெனிஸ் ஹைரிங் எதுவும் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? உங்க ரெஸ்யூம்ஸை செகண்ட்ஸ்ல ரிஜெக்ட் பண்றாங்க. காரணம் நீங்க உங்க ரெஸ்யூம்ல பண்ற தப்பு. என்ன தப்பு பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஒரே ரெஸ்யூமை எல்லா கம்பெனிக்கும் யூஸ் பண்றீங்கன்னா அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. கம்பெனிஸ்க்கு ஏத்த மாதிரி உங்க ரெஸ்யூமை கிரியேட் பண்ணுங்க. செகண்ட் ஒன், எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லாம ரேண்டமா சர்டிபிகேஷன்ஸை மென்ஷன் பண்ணாதீங்க. தேர்ட் ஒன், ரெக்ரூட்டர்ஸ் நீங்க ஹார்ட் ஒர்க்கரா இல்ல குயிக் லேர்னரா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்ஸ்டெட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்கில்ஸ் தான் வேணும். ஃபோர்த் ஒன், உங்க ரெஸ்யூம் ATS ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ஃபைனல் ஒன், கிஸ் ரூல், கீப் இட் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு ஸ்ட்ராங் ப்ராஜெக்ட் போதுங்க உங்க ரெஸ்யூமை டிஃபைன் பண்ண. 10 மீனிங்லெஸ் கோர்சஸ் தேவையே இல்லை. நீங்க டெய்லி இதே தப்போட அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. உங்க ரெஸ்யூமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. உங்க கெரியருக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கும். ஃபார் மோர் டீடைல்ஸ், டூ ஃபாலோ எய்மோ டெக்னாலஜிஸ்.